கல்லூரி மாணவியை கர்ப்பமாக்கி ஏமாற்றிய வாலிபருக்கு 20 ஆண்டு சிறை தண்டனை விதித்து காரைக்கால் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. காரைக்கால் மாவட்டம் கோட்டுச்சேரி காலிக்குப்பம் சுனாமி நகரை சார்ந்தவர் சோழராஜன் மகன் மதிபாலன், வயது 21. இவர் கடந்த 2019ஆம் ஆண்டு பாலிடெக்னிக் படித்த 17 வயது மாணவியை காதலித்தார். மாணவியிடம் திருமணம் செய்து கொள்வதாக பழகியதில் மாணவி கர்ப்பமடைந்தார். அதன் பிறகு மாணவியை திருமணம் செய்து கொள்ள மதிபாலன் மறுத்துவிட்டார். இதுகுறித்த மாணவியின் பெற்றோர் அளித்த புகாரின் அடிப்படையில் மதிபாலனை கைது செய்து கோட்டுச்சேரி போலீசார் அவர் மீது காரைக்கால் போக்சோ நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர். வழக்கை விசாரித்த மாவட்ட சிறப்பு நீதிபதி மோகன் மதிபாலனுக்கு 20 ஆண்டு சிறை தண்டனை விதித்து ரூபாய் 50,000 அபராதம் விதித்து தீர்ப்பளித்தார். தனியார் கல்லூரிகள் சுமார் 37 லட்சம் கையாடல் செய்த கணக்காளர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுவை விலையனூரில் தனியார் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரி உள்ளது. இந்த கல்லூரியில் கடலூர் காட்டுமன்னார் கோவில் வன்னியர் திருவை சார்ந்த விஜயபாபு என்பவர் உதவி பேராசிரியராக பணியாற்றி பின்னர் காசாளராக இருந்துள்ளார். அவர் பணியாற்றிய காலத்தில் மாணவர்களிடம் வசூலிக்கப்பட்ட கட்டணத் தொகையை மோசடி செய்து தனது சொந்த பயன்பாட்டிற்கு பயன்படுத்தியுள்ளார். மொத்தம் ரூபாய் 37,28,775 அளவிற்கு மோசடி செய்துள்ளார். முழுமையாக அவர் மாணவர்களின் கட்டண வசூல், கணக்கு பதிவுகள், ரசீது மற்றும் பில் வழங்கல் உள்ளிட்ட அனைத்தையும் அவரே கவனித்து வந்ததால் பண மோசடி குறித்து மற்றவர்களுக்கு தெரியாமல் போயுள்ளது. அவர் பொறுப்பிலிருந்து கடந்த நவம்பர் மாதம் விடுவிக்கப்பட்டுள்ளார். அதன் பிறகே பணம் கையாடல் செய்ததும் தெரிய வந்தது. இதுகுறித்து கல்லூரியின் முதல்வர் குருலிங்கம் மங்களம் போலீசில் புகார் அளித்துள்ளார். போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரியில் மணல் திருட்டில் ஈடுபட்ட ஓட்டுநரை கைது செய்த போலீசார் லாரியை பறிமுதல் செய்ததுடன் லாரியின் உரிமையாளரையும் தேடி வருகின்றனர். புதுச்சேரி விலையனூர் காவல் நிலைய போலீசார் தமிழ்மாறன் மற்றும் புருஷோத்தமன் ஆகியோர் நேற்றிரவு கூடப்பாக்கம் மெயின் ரோடு பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அவ்வழியாக சந்தேகத்திற்கிடமான வகையில் லாரி ஒன்று வேகமாக வந்தது. இதனையடுத்து லாரியை போலீசார் நிறுத்தி விசாரித்தனர். அதில் ஓட்டுநர் விழுப்புரம் மாவட்டம் பக்ரிபாளையம் பகுதியை சார்ந்த தியாகராஜ், வயது 30 என்பதும் தெரியவந்தது. மேலும் அவர் முன்னுக்கு பின் முரணாக பதிலளிக்கவே சந்தேகமடைந்த போலீசார் லாரியை சோதனை செய்தனர். அப்போது லாரியில் மணல் இருந்தது. இதுகுறித்து போலீசார் விசாரித்த போது ஆற்றுப்படுக்கை மற்றும் வயல்வெளிகளில் மணலை யாருக்கும் தெரியாமல் திருடி விற்பனை செய்து வந்ததாக தெரிவித்தார். இதனையடுத்து காவலர் தமிழ்மாறன் வில்லியனூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இதன் அடிப்படையில் போலீசார் வழக்கு பதிந்து தியாகராஜை கைது செய்தனர். மேலும் லாரியை பறிமுதல் செய்து தலைமறைவான லாரி உரிமையாளரை தேடி வருகின்றனர். அரசு அதிகாரிகளை பணி செய்ய விடாமல் தடுத்ததாக பொதுப்பணித்துறை ஊழியர்கள் மீது போலீசார் வழக்கு பதிந்தனர். புதுச்சேரி பொதுப்பணித்துறை வவுச்சர் ஊழியர்கள் பணி நிரந்தரம் வழங்க வேண்டுமென்று வலியுறுத்தி மறைமலை அடிகள் சாலையில் மறியல் போராட்டம் நடத்தினர். அப்போது அரசு நிகழ்ச்சிகளில் பங்கேற்க சென்ற முதல்வர் ரங்கசாமியை முற்றுகையிட முயன்ற சிலரை போலீசார் தடியடி நடத்தி கலைத்தனர். இதில் 5க்கும் மேற்பட்டோர் காயமடைந்து புதுச்சேரி அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டனர். இந்த சம்பவம் குறித்து உருளையன்பேட்டை இன்ஸ்பெக்டர் கார்த்திகேயன் அரசு ஊழியர்களை பணி செய்ய விடாமல் தடுத்தது உள்ளிட்ட 5 பிரிவுகளின் கீழ் 10 பேர் மீது வழக்கு பதிந்தார். இதில் போராட்ட ஒருங்கிணைப்பாளர் சரவணனை போலீசார் நேற்று கைது செய்தனர். புதுச்சேரியில் காவலர் பணிக்கு சான்றிதழ் சரிபார்க்கும் பணி வருகின்ற 18ஆம் தேதி துவங்குகிறது. புதுச்சேரி காவல்துறையில் காவலர் பணியிடங்களுக்கான ஆன்லைன் விண்ணப்பங்கள் பெறப்பட்டு உடற்தகுதி தேர்வு கடந்த ஜனவரி 2ஆம் தேதி முதல் 12ஆம் தேதி வரை நடைபெற்றது. தொடர்ந்து எழுத்துத் தேர்வு கடந்த 8ஆம் தேதி புதுச்சேரி தேர்வாணையத்தால் நடத்தப்பட்டு தற்காலிகமாக தேர்வு செய்யப்பட்டவர்களின் பட்டியல் 10ஆம் தேதி வெளியிடப்பட்டது. தற்காலிகமாக தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கான சான்றிதழ் சரிபார்ப்பு கோரிமேடு காவலர் பயிற்சி பள்ளி கான்ஃபரன்ஸ் ஹாலில் வரும் 18, 19 ஆகிய தேதிகளில் காலை 8:30 மணிக்கு நடைபெறுகிறது. மேலும் விவரங்கள் காவல்துறை அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. தற்காலிகமாக தேர்வு செய்யப்பட்ட அனைவரும் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் வழங்கப்பட்டுள்ள சான்றிதழ் படிவத்தை பதிவிறக்கம் செய்து தேவையான விவரங்களை பூர்த்தி செய்து நாளை காவல்துறை தலைமையகம், காரைக்கால் சீனியர் எஸ்பி அலுவலகம், மாகி மற்றும் ஏனாம் எஸ்பி அலுவலகங்களில் சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி 200க்கும் மேற்பட்ட ஒப்பந்த ஆசிரியர்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி பள்ளிக்கல்வித்துறையில் பணியாற்றும் 292 ஒப்பந்த கௌரவ விரிவுரையாளர்கள், பட்டதாரி ஆசிரியர்கள், பால சிவிகாக்கள் பணி நிரந்தரம் கோரி தொடர் போராட்டம் நடத்தி வருகின்றனர். கல்வித்துறை முற்றுகை, மறியல், சிறை நிரப்பும் போராட்டத்தை அவர்கள் நடத்தினர்.
இந்நிலையில் அரசின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் அண்ணா சிலை அருகே உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். கௌரவ தலைவர் சேஷாசலம் தலைமையில் 200க்கும் மேற்பட்ட ஒப்பந்த ஆசிரியர்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் பிரசித்தி பெற்ற வீராம்பட்டினம் செங்கல் நிறுவன ஆலய கும்பாபிஷேகம் நடைபெற்றது. அன்றைய தினமே பழைய தேர் தீப்பிடித்த சம்பவம் பக்தர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி வீராம்பட்டினம் மீனவ கிராமத்தில் சுமார் 400 ஆண்டுகள் பழமை வாய்ந்த செங்கல் நீர் அம்மன் ஆலயம் உள்ளது. இங்கு ஆண்டுதோறும் நடைபெறும் தேரோட்டத்தை ஆளுநர் தொடங்கி வைப்பது வழக்கம். தேரோட்டம் அன்று புதுச்சேரி மற்றும் தமிழக பகுதிகளிலிருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் வருவது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் நேற்று காலை செங்கல் நிறுவன ஆலயத்திற்கு மகா கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். அதனைத் தொடர்ந்து இரவு அம்மன் வீதி உலா நடைபெற்றது. அப்போது வான வேடிக்கை, பட்டாசுகள் வெடிக்கப்பட்டன. இதிலிருந்து தீப்பொறி கோவில் அருகில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பழைய தேரின் கூரை மீது விழுந்தது. இதனால் கூரை மீது இருந்து கீற்று எரிந்து சேதமானது. தகவல் அறிந்த புதுச்சேரி தீயணைப்பு வீரர்கள் சம்பவத்திற்கு சென்று தீயை அணைத்தனர். கும்பாபிஷேகம் நடந்த அன்றைய தினமே பழைய தேர் தீப்பிடித்த சம்பவம் பக்தர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட விநாயகப்பட்டு கிராமத்தில் மேல்நிலை 2 லட்சம் கொள்ளளவு கொண்ட நீர்த்தேக்க தொட்டியினை முதல்வர் ரங்கசாமி திறந்து வைத்தார். புதுச்சேரி மாநிலம் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட விநாயகப்பட்டு கிராமத்தில் கட்டப்பட்டுள்ள 2 லட்சம் கொள்ளளவு கொண்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி திறப்பு விழா நடைபெற்றது. புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் உள்ள அனைத்து கிராம பகுதிகளுக்கும் மேம்படுத்தப்பட்ட குடிநீர் வழங்குதல் திட்டத்தின் கீழ் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியுடன் கூடிய இதர பணிகளுக்கான திட்டங்கள் தயாரிக்கப்பட்டு பொதுப்பணித்துறை, பொது சுகாதார கோட்டம், கிராம குடிநீர் உட்கோட்டம் மூலமாக செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. பெருகி வரும் மக்கள் தொகையை கணக்கிற்கொண்டு கிராமப்புறங்களில் நாள் ஒன்றிற்கு நபர் ஒருவருக்கு 55 லிட்டர் அளவில் குறையாமல் தரமான குடிநீர் வழங்க அரசால் திட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இதன் ஒரு பகுதியாக விநாயகப்பட்டு கிராமத்தில் நிலவும் குடிநீர் பற்றாக்குறையை போக்க 1.50 லட்சம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி மற்றும் 0.50 லட்சம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட கீழ்நிலை நீர்த்தேக்க தொட்டியுடன் கூடிய குடிநீர் திட்டத்திற்கு மேற்கொள்ளப்பட்டன. இத்திட்டத்தின் மதிப்பீடு தயாரிக்கப்பட்டு அதற்கான அரசின் ஒப்புதல் ரூபாய் 2.85 கோடி அளவில் பெறப்பட்டு இந்த பணிகளின் கீழ் புதிதாக மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி, கீழ்நிலை நீர்த்தேக்க தொட்டி, மின் மோட்டார் மற்றும் புதிய குடிநீர் விநியோக குழாய்கள் அமைத்தல் போன்ற பணிகளும் மேற்கொள்ளப்பட்டது. இதில் குடிநீர் திட்டத்திற்கான பல்வேறு பணிகள் முடிக்கப்பட்டு புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி தலைமையில் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் மற்றும் திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் ஆகியோர் முன்னிலையில் திறப்பு விழா நடைபெற்றது. விழாவில் தலைமை செயலர் சரத் சௌகான், பொதுப்பணித்துறை செயலர் முத்தம்மா, பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம் உட்பட்ட அதிகாரிகள், பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். வேளாண் துறையில் பணிபுரியும் 71 செயல்விளக்க உதவியாளர்களுக்கு முதல்வர் ரங்கசாமி நிரந்தர பணி நியமன ஆணையை வழங்கினார். புதுச்சேரி வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறையில் 2016ஆம் ஆண்டு முதல் 71 பேர் செயல்விளக்க உதவியாளர்களாக பணிபுரிந்து வருகின்றனர். இவர்களுக்கு சட்டசபையில் நிரந்தர பணி நியமன ஆணையை முதல்வர் ரங்கசாமி வழங்கினார். அமைச்சர் ஜெயக்குமார், அரசு கொறடா ஆறுமுகம் மற்றும் அதிகாரிகள் உடனிருந்தனர். அப்போது முதல்வர் ரங்கசாமி பணி நிரந்தரம் செய்யப்பட்ட செயல்விளக்க உதவியாளர்களுக்கு கள பணியாளர்களாக பதவி உயர்வு அளிக்கும் வகையில் பணி நியமன விதிகளை திருத்தம் செய்து உடனடியாக பதவி உயர்வு வழங்க அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். தமிழ் திரைப்பட இயக்குநர்கள் கார்த்திக் சுப்புராஜ், தினேஷ் செல்வராஜ் படங்களுக்கு புதுச்சேரி அரசு விருதுகளை மாநில சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் மற்றும் அமைச்சர் லட்சுமி நாராயணன் ஆகியோர் வழங்கினர். புதுச்சேரி அரசு சார்பில் 4ஆம் நாள் நடைபெறும் சர்வதேச திரைப்பட தொடக்க விழா புதுச்சேரி கடற்கரை சாலை காந்தி திடலில் வியாழக்கிழமை நடைபெற்றது. இம்மாதம் 15ஆம் தேதி வரை இந்த விழா நடைபெறுகிறது. இந்த விழாவில் சங்கரதாஸ் சுவாமிகள் பெயரிலான 2024ஆம் ஆண்டிற்கான சிறந்த விருது கார்த்திக் சுப்ராஜ் இயக்கிய திரைப்படத்திற்கான ஜிகர்தண்டா XX தமிழ் திரைப்படத்திற்கு வழங்கப்பட்டது.
2025ஆம் ஆண்டிற்கான சிறந்த திரைப்பட விருது தினேஷ் செல்வராஜ் இயக்கத்தில் உருவான கடல் கன்னி தமிழ் படத்திற்கு வழங்கப்பட்டது. இந்த விருதுகளை புதுச்சேரி சட்டப்பேரவைத் தலைவர் ஆர். செல்வம், சுற்றுலாத்துறை அமைச்சர் க. லட்சுமி நாராயணன் வழங்கினர். இந்த விருதுகளை திரைப்பட இயக்குநர்கள் கார்த்திக் சுப்புராஜ், தினேஷ் செல்வராஜ் இருவரும் பெற்றுக் கொண்டனர். இந்த விருதுடன் பாராட்டு சான்றிதழ், கேடயம், ரூபாய் 1,00,000 பரிசும் வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து இயக்குநர் ப. ரஞ்சித் இயக்கிய நட்சத்திரம் நகர்கிறது என்ற திரைப்படம் திரையிடப்பட்டது. நடிகை சுனைனா, செய்தி மற்றும் விளம்பரத்துறை செயலர் முகமது ஹாசன், அபித் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இம்மாதம் 13ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை 4 இடங்களில் 8 மொழிகளில் 45 திரைப்படங்கள் திரையிடப்படுகின்றன. கடற்கரை காந்தி திடலில் மாலை பொழுதில் படங்கள் திரையிடப்படும். இதுபோன்று கருவாடிக்குப்பம், காமராஜர் மணிமண்டபம், அலைன்ஸ் பிரான்சே நிறுவனம், டாக்டர் அப்துல் கலாம் கோளரங்கம் ஆகியவற்றிலும் படங்கள் திரையிடப்படும். அனுமதி இலவசம், முன்பதிவு அவசியம் என அரசு தெரிவித்துள்ளது. மின்துறை தனியார்மயத்தை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மத்திய அரசு நாடு முழுவதும் உள்ள மின்சார வாரியங்களை கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு விற்பனை செய்யும் முயற்சியில் ஈடுபட்டு வருகிறது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மின்சார ஊழியர்கள் மற்றும் பொறியாளர்களின் தேசிய ஒருங்கிணைப்பு குழு சார்பில் அகில இந்திய அளவில் வேலைநிறுத்த போராட்டத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. புதுச்சேரி மின்சாரத்துறையை தனியார் மயமாக்கும் மாநில அரசின் முயற்சியை கண்டித்தும் பொதுமக்களின் நலனை கருத்தில் கொண்டும் மின்சாரத்துறை தலைமை அலுவலகத்தில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மின்சாரத்துறை தனியார்மய எதிர்ப்பு போராட்டக் குழுவின் இணைத் தலைவர் உத்ராடம் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் நிர்வாகிகள், பொறியாளர்கள் மற்றும் தொழிலாளர்கள் திரளாக கலந்து கொண்டு மத்திய மாநில அரசுக்கு எதிராக கண்டன குரல்களை எழுப்பினர். புதுச்சேரி பாட்டாளி மக்கள் கட்சிக்கு புதிதாக நியமிக்கப்பட்டுள்ள நிர்வாகிகளுக்கு நியமன ஆணைகளை மாவட்ட அமைப்பாளர்கள் வழங்கி வாழ்த்தினார்கள். புதுச்சேரி பாட்டாளி மக்கள் கட்சி வடக்கு, கிழக்கு மற்றும் மேற்கு என 3 மாவட்டமாக பிரிக்கப்பட்டு அதற்கு அமைப்பாளர்களை கட்சியின் தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் கடந்த 31ஆம் தேதியன்று அறிவித்தார். இதனைத் தொடர்ந்து 3 மாவட்டங்களுக்கும் புதிய நிர்வாகிகளை நியமித்து அறிவித்துள்ளார். இதனையடுத்து புதிதாக நியமிக்கப்பட்டுள்ள நிர்வாகிகளுக்கு நியமன ஆணை வழங்கும் நிகழ்ச்சி தட்டாஞ்சாவடியில் உள்ள வன்னியர் சங்க அலுவலகத்தில் இன்று நடைபெற்றது. இதில் வடக்கு அமைப்பாளர் வடிவேல், கிழக்கு அமைப்பாளர் கோபாலகிருஷ்ணன், மேற்கு அமைப்பாளர் மதியழகன் ஆகியோர் கலந்து கொண்டு புதிய நிர்வாகிகளுக்கு நியமன ஆணைகளை வழங்கி வாழ்த்து தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் மாநில நிர்வாகிகள், பல்வேறு பிரிவினை சார்ந்த நிர்வாகிகள் உட்பட தொண்டர்கள் திரளாக கலந்து கொண்டனர். புதுச்சேரி வீராம்பட்டினம் செங்கனிரம்மன் கோவில் கும்பாபிஷேக விழாவில் கலந்து கொண்ட 1500 பக்தர்களுக்கு 50 நாணயங்களை அதிமுக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் வழங்கினார். புதுச்சேரி மாநிலம் வீராம்பட்டினத்தில் அமைந்துள்ள புகழ்பெற்ற ஸ்ரீ செங்கனிரம்மன் தேவஸ்தானத்தில் அஷ்டபந்தன ராஜபந்தன மகா கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இந்த விழாவினை ஊர் பொதுமக்கள் மற்றும் கோவில் நிர்வாகிகள் மிக சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்திருந்தனர். விழாவின் ஒரு பகுதியாக அரியங்குப்பம் சட்டமன்ற தொகுதியை சார்ந்த அதிமுக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் அவர்கள் கும்பாபிஷேகத்தில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு தனது சொந்த செலவில் அருட்பிரசாதம் வழங்கினார். சிறப்பாக விழாவிற்கு வருகை தந்த சுமார் 1500 பெண் பக்தர்களுக்கு 50 நாணயங்களை வழங்கி சிறப்பித்தார். இந்த நிகழ்ச்சியில் ஜீவா, ஐஸ் ரவி, ராஜேந்திரன், பன்னீர், ஜெயக்குமார், கோபி, செல்வம், ஆனந்த், ரங்கநாதன், நாகப்பன், ஏழுமலை மற்றும் திரளான நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். வில்லியனூர் திருக்காமேஸ்வரர் ஆலய 4 மாட வீதிகளில் ரூபாய் 5.35 கோடி செலவில் வாய்க்கால் அமைக்கும் பணியினை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தொடங்கி வைத்தார். வில்லியனூர் சட்டமன்ற தொகுதி வில்லியனூர் அருள்மிகு கோகிலாம்பிகை உடனுரை திருக்காமேஸ்வரர் ஆலயத்தை சுற்றியுள்ள 4 மாட வீதிகளில் கழிவுநீர் வாய்க்கால் அமைக்க வேண்டுமென்ற பொதுமக்கள் மற்றும் பக்தர்களின் கோரிக்கை ஏற்று பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் வடக்கு பிரிவின் மூலமாக ரூபாய் 5.35 கோடி நிதி ஒதுக்கீடு செய்து யோ வடிவ கழிவுநீர் வாய்க்கால் கட்டுமான பணிக்கு ஏழை மாரியம்மன் கோவில் அருகில் பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா கலந்து கொண்டு வாய்க்கால் அமைக்கும் பணியினை பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். இதில் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம், பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் வடக்கு பிரிவு செயற்பிரிவாளர் வைத்தியநாதன், உதவி பொறியாளர் ஜலில், இளைநிலை பொறியாளர் தேவர், ஊர் முக்கியஸ்தர்கள் மற்றும் எஸ்எம்ஐபுரம் முருகன் கோவில் நிர்வாகிகளும் கலந்து கொண்டனர். திருபுவனை தொகுதி திருவண்டார் கோவில் பகுதிகள் பொதுப்பணித்துறையின் சார்பில் ரூபாய் 1,32,00,000 செலவில்
புதிய தார் சாலை அமைத்தல் பணியை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட திருவண்டார்கோவில் கிராமத்தில் 96 லட்சம் மதிப்பீட்டில் முருகன் கோவில் சாலை, பிள்ளையார் கோவில் சாலை, ஈஸ்வரன் கோவில் சாலை, திரௌபதி அம்மன், ஜெயராம் நகர் விரிவாக்கம் மற்றும் குறுக்கு சாலை, டேங்க் ரோடு, புதிதாக தார் சாலை அமைப்பதற்கான பூமி பூஜையும், இதனைத் தொடர்ந்து சுதான நகர் மற்றும் ஸ்ரீனிவாசா நகர் பகுதிகள் 36 லட்சம் மதிப்பீட்டில் புதிதாக தார் சாலை அமைப்பதற்கான பூமி பூஜை நிகழ்ச்சியும் நடைபெற்றது. விழாவிற்கு திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தலைமையேற்று பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். இதில் புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம், பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் வடக்கு கோட்ட செயற்பொறியாளர் வைத்தியநாதன், உதவி பொறியாளர் குலோத்துங்கன், இளைநிலை பொறியாளர்கள் தேவேந்திரன், கிருபாகரன், ஒப்பந்ததாரர் அருணகிரி, ஜேசிஎம் மக்கள் மன்ற திருபுவனை தொகுதியின் தலைவர் ரவிக்குமார், பொதுச் செயலாளர் வடிவேல் மற்றும் கிராம முக்கியஸ்தர்கள், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள், பொதுமக்கள் உட்பட திரளானோர் பங்கேற்றனர். மத்திய பாஜக அரசை கண்டித்து வில்லியனூரில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைமையில் சாலை மறியல் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மத்திய பாஜக அரசை கண்டித்து நாடு முழுவதும் அனைத்து தொழிற்சங்கங்கள் சார்பில் நேற்று வேலைநிறுத்த மறியல் போராட்டம் நடைபெற்றது. இதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி வில்லியனூர் பகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைமையில் மத்திய அரசை கண்டித்து ஊர்வலமாக சென்று கோஷங்களை எழுப்பி சாலை மறியலில் ஈடுபட்டனர். விடுதலை சிறுத்தை கட்சியின் தலைமை அமைப்பு செயலாளர் ஆதவன் தலைமையில் நடைபெற்ற மறியல் போராட்டத்தில் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு மத்திய பாஜக அரசை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர். மறியலில் ஈடுபட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சி மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களை வில்லியனூர் போலீசார் கைது செய்து தனியார் மண்டபத்தில் அடைத்தனர். இதனால் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. நகராட்சி அமைப்புகளுக்கு அதிகாரம் அளிக்கும் 74வது அரசியலமைப்பு திருத்தச் சட்டத்தை புதுச்சேரி அரசு முழுமையாக அமல்படுத்தவில்லை என்று இந்திய கணக்கு தணிக்கை குழு தலைவரின் அறிக்கை சுட்டிக்காட்டியுள்ளது. புதுச்சேரி சட்டப்பேரவையில் இந்த அறிக்கை வியாழக்கிழமை தாக்கல் செய்யப்பட்டது. இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய தமிழ்நாடு புதுச்சேரி முதன்மை கணக்காய்வு தலைவர் திருப்பதி வெங்கடசாமி, 74வது அரசியலமைப்பு திருத்த சட்டம் நகராட்சி அமைப்புகளுக்கு 18 செயல்பாடுகளை பகிர்ந்தளிக்க வழிவகை செய்துள்ளது. ஆனால் புதுச்சேரியில் இச்சட்டம் 4 செயல்பாடுகளை மட்டும் பகிர்ந்தளித்து அமல்படுத்தியுள்ளது. இதனால் இந்த திருத்த சட்டம் முழுமையாக இங்கு அமல்படுத்தப்படவில்லை. மேலும் புதுச்சேரியில் 2006ஆம் ஆண்டுதான் நகராட்சி அமைப்புகளுக்கு தேர்தல் நடந்தது. இதில் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகள் 2011ஆம் ஆண்டு வரை பதவியில் இருந்தனர். அதற்கு பிறகு இந்த தேர்தல் நடத்தப்படவில்லை. மேலும் புதுச்சேரியில் உள்ள நகராட்சி அமைப்புகள் சொந்த வருவாயை பெருக்காமல் புதுச்சேரி அரசின் வருவாயை சார்ந்து இயங்கி வருகின்றன. பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை முதியோர் ஓய்வூதியருக்கான விண்ணப்பங்களை மின்னணு முறைகள் பெறாத தவறு என்பதை சுட்டிக்காட்டியுள்ளோம். மேலும் புதுச்சேரி, காரைக்காலில் இறைச்சி கூடங்களை பராமரிப்பதில் பல குறைபாடுகள் இருப்பதையும் குறிப்பிட்டுள்ளோம். இவ்வாறாக திருப்பதி வெங்கடசாமி பேட்டியின் போது புதுச்சேரி அலுவலகத்தின் தலைமை அதிகாரி சுகேந்திரன் உள்ளிட்ட அதிகாரிகளும் உடன் இருந்தனர்.